வணக்கம் நண்பர்களே, நான் செந்தில்வேல். இது மரபு செல்வமாம் திருக்குறளை நவீன நோக்கில், நவீன பின்புலத்தில் வைத்து, நவீன கவிதையைப் போல வாசிக்கும் ஒரு எளிய முயற்சி. தெரிந்து செயல் வகை அதிகாரம் பார்த்துட்டு இருக்கோம். ஒரு செயலை செய்வதற்கு முன்னால் எத்தகைய தெளிவு நமக்கு இருக்க வேண்டும், எத்தகைய சிந்தனைகளை சிந்தித்து நாம் அந்த செயலை தொடங்கணும், அவசரப்பட்டு எதையெல்லாம் செய்யக்கூடாது, அப்படி சொல்லிக்கொண்டே போகின்ற அதிகாரம். அதுல இன்னைக்கு நம்ம பார்க்க போற குறள், தெளிவில் அதனை தொடங்கார், தெளிவில் அதனை தொடங்கார் இழிவன்னும் ஏதப்பாடு அஞ்சுபவர். தெளிவில் அதனை தொடங்கார் இழிவன்னும் ஏதப்பாடு அஞ்சுபவர். தெளிவாக இல்லாதவற்றை தன்னுடைய அறிவால் சிந்தித்து ஒரு தெளிவான இது எப்படி செல்லும் என்கிற தெளிவான இறுதியை சிந்திக்க முடியாதவர்கள், தெளிவு இல்லாததனை தொடங்கார். அப்படி தெரியாத ஒரு விஷயத்தை, தெளியாத ஒரு விஷயத்தை செய்ய தொடங்க மாட்டார்கள். யார் அப்படின்னா, இழிவென்னும் ஏதப்பாடு அஞ்சுபவர். இது நமக்கு இழிவை கொண்டு சேரும், அந்த இழிவு வரக்கூடாது என்று அஞ்சக்கூடியவர்கள் யார் என்றால், அவர்கள் இந்த மாதிரி தெளிவா இல்லாத எதையும் தொடங்க மாட்டார்கள். இது நீங்க சிலிக்கன் வேலியில ஃபேஸ்புக் ஆக்சுவலாக கொண்டு வந்த ஒரு மந்திரம் ஒன்று இருக்கு. பிரேக் ஃபாஸ்ட் அப்படிம்பாங்க. பிரேக் ஃபாஸ்ட் அண்ட் லேர்ன் ஃபர்ஸ்ட், கீப் மூவிங் அப்படின்னு. அதாவது இது செஞ்சா என்ன வரும் அப்படின்லாம் பெருசா யோசிக்காத, செய் அல்லது செத்து அப்படிங்கிற மாதிரி உடனே செஞ்சு பார், அதனால வர்ற விளைவுகளை பின்னாடி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அப்படி எல்லாவற்றையும் யோசிக்க முடியுமா? இப்போ இன்னைக்கு கடந்த இந்த லாஸ்ட் 1 இயர்ல ஆஸ்திரேலியா கிட்டத்தட்ட சமூக வலைத்தளங்கள்ல 18 வயதுக்கு மேற்பட்டவர்கள் மட்டும்தான் இருக்கணும், குழந்தைகள் சமூக வலைத்தளங்களை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு ஒரு மிகப்பெரிய முடிவு எடுத்திருக்காங்க. மற்ற நாடுகள்லாம் அங்க போவாங்கன்னு நினைக்கிறோம், இன்னும் போக ஆரம்பிக்கல. ஆனா இப்படி ஒரு முடிவை ஒரு நாடு எடுப்பதற்கு காரணம், அது 18 வயதிற்கு உட்பட்டவர்களுடைய மேல சோசியல் மீடியா என்ன மாதிரியான குழந்தைகள்கிட்ட என்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்துதுங்கிற ஆராய்ச்சியுடைய முடிவுகள் தான். இப்போ இத யோசிச்சு இது என்ன நடக்கும் அப்படின்னு யோசிச்சு முன்னாடியே முடிவெடுத்திருந்தால், எத்தனையோ குழந்தைகளுடைய மன பிரச்சனைகள், நிறைய குழந்தைகளுடைய உடல் சிக்கல்களுக்கு கூட காரணமா உலகம் பூராவே கிட்டத்தட்ட ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக் யூஸ் பண்ற குழந்தைகளுடைய எண்ணிக்கை எத்தனைன்னு யோசிச்சு பாருங்க. இப்போ அத்தனை பேருக்கும் கையிலையும் ஒரு மிகப்பெரிய ஒரு அடிக்டிவான போதைப் பொருளுக்கு சமானமான ஒன்றை கொண்டு போய் கொடுக்க போறோங்கிறத யோசிக்காம நம்முடைய சமூகம் தொடங்கிருச்சு. இது யாரோ அவருடைய பொருளாதார ஆசைக்கு, அவருடைய வளர்ச்சி கோள்களுக்கு நல்லதா இருக்கலாம். ஆனா ஒட்டுமொத்தமாக சமூகத்தில் அது என்ன விதமான தாக்கங்களை உருவாக்கும், இதை செய்யலாமா வேண்டாமானா நிறைய இடங்கள்ல தெரிஞ்சேதான் இதெல்லாம் இன்ஜினியரிங் பண்றாங்க. இப்போ இன்னைக்கு ஏஐயோடைய முன்னேற்றங்கள்ல நிறைய முடிவுகள், நிறைய ப்ராடக்ட்கள் நம்ம மேல திணிக்கப்படுது. இதனுடைய முடிவு என்னவாக இருக்கும், இது எங்க கொண்டு போய் விடியும் அப்படிங்கிற தெளிவு யாருக்காவது இருக்கா அப்படின்னா இருக்கிற மாதிரி தெரியல. ஆனாலும் தொடர்ந்து இந்த பாதையில போயிட்டு இருக்கோம். இந்த மாதிரி செயல்களுக்கான வார்னிங்கா தான் வள்ளுவர் சொல்றான்னு தோணுது. தெளிவு இல்லதனை தொடங்கார் யார் அப்படின்னா, இழிவென்னும் ஏதப்பாடு அஞ்சுபவர். தனக்கு பின்னாடி தான் ஒரு என்கொயரியில போய் உட்காரக்கூடாது, தான் எவ்வளவு பெரிய சம்பாத்தியம் பண்ணியிருந்தாலும், எவ்வளவு பெரிய பர்சனாலிட்டியா உலகத்தில் வந்தாலும் பெரும் தீமைக்கு நாம் காரணமாக இருந்து விடக்கூடாது, அந்த இழிவு நமக்கு சேர்ந்து விடக்கூடாது என்று அஞ்சுபவர்கள் தெளிவில் அதனை தொடங்கார். சிந்திக்கலாம். மீண்டும் நாளை சிந்திக்கலாம். நன்றி.